ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இப்பொழுதும் வாசிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 19வது அதிகாரம் 7வது வசனம். சங்கீதங்களின் புஸ்தகம் 19வது அதிகாரம் 7வது வசனம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாயிருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்குகிறதுமாயிருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த வசனத்திலிருந்து தேவன் தேவனுடைய வார்த்தைகளை விசுவாசித்து அதன்படி வாழ ஆரம்பிக்கும் பொழுது, அதற்கு கீழ்ப்படிய ஆரம்பிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருக்கிறது என்பதை உங்களுக்கு எடுத்து காமிச்சு வர்றேன். போன தடவை உங்களுக்கு நான் சொன்னேன், மனிதர்கள் இந்த உலகத்திலே அதிகமான இன்பங்களை அவர்கள் தேடுகிறார்கள். அல்லேலூயா. எல்லாவற்றிலும் ஒரு டூர் போகிறதா இருந்தாலும் சரி, ஒரு சாப்பிட்ற பொருளாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் சரி, எதையோ ஒன்று இன்பத்தை கொடுக்கிற எதுலேயுமே அவர்கள் உச்சபட்சமான இன்பங்களை அவர்கள் தேடுகிறார்கள். அதற்கு ஒரு வார்த்தையை அவர்கள் பயன்படுத்துகிறார்கள். அதான் வேற லெவல். அல்லேலூயா. நாங்கள் வேற லெவலில் அனுபவித்தோம் அப்படின்னு அப்படிப்பட்ட ஒரு வார்த்தைகளை பயன்படுத்துகிறார்கள். ஆனால் தேவனுடைய மகிமையை அவர்கள் அறிய முடியல. ஏன்னா அவருடைய சிந்தைகள் மாம்சத்தினுடைய ஆசாபாசங்களிலே இருக்கிறது. அதனால அவர்கள் அதை அடைவதற்கு ஐஸ்வர்யத்தை கொண்டு எல்லாவற்றையும் நாம் அடைந்து விடலாம், உலகத்தினுடைய இன்பங்களை எல்லாம் அடைந்து விடலாம் என்று ஐஸ்வர்யத்தை குறித்து அதிகமாக அவர்கள் விரும்புகிறார்கள், ஐஸ்வர்யத்தை விரும்புகிறார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். ஆனால் இந்த பூமியில் இன்னொன்று இருக்கிறதுன்றதை அவங்க மறந்து போயிட்டாங்க. ஆண்டவர் சொல்லுகிறார் ஆதாம் இடத்துல, பூமி உன்னிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும் அப்படின்றாரு. அப்போ அந்த சாபம் பூமியில் இருக்குது. அல்லேலூயா. அதை அறிய முடியல அவங்களால. பூமியில் ஒரு சாபம் இருக்குது. கர்த்தர் ஒருவர் இருக்கிறார், தேவன் ஒருவர் இருக்கிறார், அவரை ஆராதிக்கும்படி நாம் உண்டாக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை அவர்கள் அறிய முடியாததுனால அவர்கள் எதையோ அடைய விரும்புகிறார்கள், மாம்சத்தினுடைய ஆசாபாசங்களை அடைய விரும்புகிறார்கள். அது மாத்திரமல்ல, வார்த்தைகளை, எப்படிப்பட்ட வார்த்தைகளை, கண்டித்து உணர்த்தும் வார்த்தைகளை விரும்பாதபடி இதமான பூசி மெழுகுகிற இன்பமான அப்படிப்பட்ட ஒரு வார்த்தைகளை மாத்திரம் விரும்புகிறார்கள். வேதத்தில் கூட ஒரு ராஜா என்ன பண்ணுறான், நான் போயிட்டு அந்த போரில் நான் ஜெயிக்க முடியுமா அப்படின்னு தீர்க்கதரிசியை கேட்கும் பொழுது பல தீர்க்கதரிசிகள் ஆசீர்வாதமாக கூறுகிறார்கள். ஆனால் ஒரு தீர்க்கதரிசி மாத்திரம் என்ன சொல்கிறான், நீர் போனால் தோற்று போவீர் என்று சொல்லுகிறான். உடனே ராஜாவுக்கு கோபம் வந்துருச்சு. எனக்கு இதமாக வார்த்தையை சொல்லலையே, நான் ஜெயிப்பேன், ஜெயம் எடுப்பேன், வெற்றி பெறுவேன்னு வார்த்தையை சொல்லலையேன்னு சொல்லி கர்த்தருடைய ஆவியானவரை கொண்டு உண்மையான ஒரு வார்த்தையை சொன்ன அந்த தீர்க்கதரிசியை இடுக்கமான அப்பமும் அற்பமான தண்ணீரும் கொடுத்து அவனை என்ன பண்ணுறான், சிறைச்சாலையில் போடுகிறான். அல்லேலூயா. ரொம்ப குறைவான சாப்பாடு, ரொம்ப குறைவான தண்ணி, ஒரு மனிதனுக்கு தேவையான அளவில் மிக மிக குறைந்த அளவில் தண்ணியை கொடுத்து, ஏன்னா அவன் கர்த்தருடைய ஆவியானவரை கொண்டு உண்மையான வார்த்தையை சொல்லும் பொழுது மனிதர்களுக்கு கோபம் வருது. இதமான வார்த்தைகள் இல்லை, தடவி கொடுக்குற மாதிரி வார்த்தைகள் இல்லை, பூசி மெழுகிற மாதிரி வார்த்தைகள் இல்லை, அது கண்டித்து உணர்த்துகிற வார்த்தைகளாக இருக்கிறதுனால அது மனிதர்களுக்கு அது பிடிக்காதபடி போய்விடுகிறது. அல்லேலூயா. ஆனால் உலகம் இப்படிப்பட்ட இதமான வருடி கொடுக்கிற, தடவி கொடுக்கிற அப்படிப்பட்ட வார்த்தைகளை விரும்புகிறது, கண்டித்து உணர்த்துகிற தேவனுடைய வார்த்தையை விரும்புவதில்லை. அல்லேலூயா. அதை போன தடவை நான் உங்களுக்கு எடுத்து காமிச்சேன். ஆனால் இந்த தடவையும் ஒரு கொஞ்சம் யாக்கோபினுடைய காரியத்திலிருந்து இன்னும் கொஞ்சம் சில காரியங்கள் இன்னைக்கு நாம பார்க்க ஆரம்பிக்கலாம். அல்லேலூயா. அந்த கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. ஒரு யாக்கோபனுடைய வாழ்க்கையில, யாக்கோபை பத்தி உங்களுக்கு தெரியும்,
யாக்கோபு தன்னுடைய சொந்த சகோதரனை ஏசாவை வஞ்சிக்கிறான். வஞ்சிக்கும் பொழுது அதில் அவனுக்கு வெற்றி பெறுகிறான். அல்லேலூயா. வஞ்சிக்கும் பொழுது அந்த வஞ்சனை அவனை அந்த வஞ்சனையில் அவன் ஜெயித்து விடுகிறான். அவனுடைய சகோதரன் என்ன பண்ணுறான், அந்த கூழுக்கு ஆசைப்பட்டு தன்னுடைய புத்திர சுவிகாரத்தை விட்டு கொடுத்துட்றான். அப்போ அந்த வெற்றி மனிதனுக்கு தொடர்ந்து வெற்றிகள் ஏற்படும் பொழுது, அல்லேலூயா, மனிதனுக்கு தொடர் வெற்றிகள் ஏற்படும் பொழுது எல்லா விதத்திலையும் தோல்வியே இல்லை. எந்த காரியத்தை செய்ய ஆரம்பிக்கும் பொழுதும் அவனுடைய வாழ்க்கையில வெற்றி நடக்கிறது. அல்லேலூயா. அது என்னத்தை கொண்டு வருகிறது தெரியுமா? தேவனற்ற வெற்றி, தேவனுக்கு முதலிடம் கொடுக்காத ஒரு வெற்றி அந்த மனிதனுக்குள்ளே கொண்டு வருகிறது. என்ன பார்த்தீங்கன்னா, கர்வமும் பெருமையும் அவனுக்கு கொண்டு வருகிறது. அல்லேலூயா. ஆனால் கிறிஸ்தவர்கள் கூடிய இருதயத்தில் என்ன இருக்கணும்? பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினாலே ஆகும். அல்லேலூயா. நமக்கு எது வந்தாலும் சரி, அது தேவனுடைய கிருபையிலிருந்து நமக்கு கிடைக்க வேண்டும். அப்போ இந்த பாரம், இது ஒரு கர்வமும் ஒரு பெருமையும் தொடர்ந்து பெறுகிற வெற்றிகள் மூலமாக ஒரு மனிதனுக்கு கர்வமும் பெருமையும் வந்து விடுகிறது. இதனால அவனுடைய இருதயம் மற்றவங்களை பார்க்குறான், தோல்வியில் இருக்கிறவங்களை பார்க்குறான், கஷ்டத்தில் இருக்கிறவங்கள பார்க்குறான், பலவிதமான போராட்டங்கள் இருக்கிறவங்கள பார்க்குறான். அவங்கள பார்க்கும்போது என்ன நினைக்கிறான், அந்த மனிதன், வெற்றி பெற்ற மனிதன், பிழைக்க தெரியாதவங்க. அல்லேலூயா. இந்த வார்த்தைகள் எல்லாம் கேட்டிருப்போம் இல்லையா? இது பிழைக்க தெரியாதது, இதுக்கு அறிவில்லை, அதனால தான் கஷ்டப்படுது, அதனால தான் போராட்டங்கள் இருக்குது, பாரு நான் எவ்வளோ அழகாக பிழைக்கிறேன், என்னுடைய வெற்றியை பார்த்தியா. அது கர்வமும் பெருமையும் கொண்டு வருகிறது. ஆனால் அதே சமயத்தில் தோல்வியில் இருக்கிற மனிதனுக்கு, வெற்றி இல்லாமல் தோல்வியில் துவண்டு போய் போராட்டங்களிலும் சஞ்சலங்களிலும் இருக்கிற மனிதனுக்கு ஒரு பாரமாகிறான். அவன் பாரப்படுகிறான், அவன் கவலைப்படுகிறவனா இருக்கிறான். அது மாத்திரமல்ல, தோல்வியில் இருக்கிற மனிதன் ஒரு அவமானமாக அவன் தன்னை உணர்கிறான். அல்லேலூயா. இதெல்லாம் நம்ம எல்லாருமே அனுபவிச்சிருப்போம். நம்ம நினைக்கிறது நடக்கலைன்னும் போது நம்ம மேலே நமக்கு என்ன வருது? ஒரு வருத்தம் வருகிறது, ஒரு தாழ்வு மனப்பான்மை உண்டாகிறது, ஒரு அவமானம் வருகிறது. ஆனா அந்த சூழ்நிலையில கூட கர்த்தருடைய வார்த்தை குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாயிருக்கிறது. வெற்றி பெறும் சமயத்தில் கூட வெற்றி, எதை தொட்டாலும் வெற்றி, எதை தொட்டாலும் ஜெயம் எடுக்கிறோம். அந்த சூழ்நிலையில கூட கர்த்தருக்கு மகிமையை கொடுக்கும் பொழுது, அது கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்கும் பொழுது, இந்த காரியம் கர்த்தரால் வந்தது, ஜெயமோ கர்த்தரால் வரும் என்று அப்படிப்பட்ட ஒரு இருதயம் இருக்கிற மனிதன் ஒரு சமாதானமா இருப்பான். அவங்கிட்ட கர்வம் இருக்காது, பெருமை இருக்காது. தோல்வியில் இருக்கிற மனிதன், என்னை சிருஷ்டித்த கர்த்தர் ஒருவர் இருக்கிறார், அவருடைய வார்த்தை இருக்கிறது, அந்த வார்த்தை கொண்டு, அந்த கர்த்தரை கொண்டு நான் அவரை உறுதியாய் பற்றி பிடித்து கொண்டு நான் மேலே வருவேன்னு நினைக்கும் பொழுது, விசுவாசிக்கும் பொழுது, அந்த விசுவாசத்திலே உறுதியாய் இருக்கும் பொழுது, அவன் அந்த சோதனைகளை, அந்த போராட்டங்களை, அந்த அவமானங்களை, அந்த பாரங்களை எல்லாம் என்ன பண்ணுவான்? மீறி அவனுடைய வாழ்க்கையில ஜெயம் எடுக்க முடியும். அல்லேலூயா. ஏன்னா அவன் தன்னுடைய சொந்த பலனை நம்பல, கர்த்தருடைய வார்த்தையை நம்புறான். கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுது? நான் உன்னோடு கூட இருப்பேன். அல்லேலூயா. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுவதும் இல்லை. அப்ப இந்த வார்த்தைகள் ஜீவனாய் இருக்கிற வார்த்தைகள், ஆவியாயும் ஜீவனமாயும் இருக்கிற வார்த்தைகள். அந்த வார்த்தைகளை கொண்டு, அந்த வார்த்தைகளை பற்றி பிடித்து கொண்டு அவன் தன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற அவமானங்கள், பாரங்கள், தாழ்வு மனப்பான்மைகள், தோல்விகள் எல்லாவற்றிலிருந்து வெளியில என்ன பண்றான்? அவன் ஜெயம் எடுப்பான். ஆனா அப்போ அதுக்கு முன்னாடி தேவன் நம்மை உணர்த்த விரும்புகிறார். அல்லேலூயா. நம்மை கண்டித்து உணர்த்த விரும்புகிறார். நான் எந்த தேவனுடைய வார்த்தையும் நாமை கண்டித்து உணர்த்துகிறதாயிருக்கிறது. அல்லேலூயா. அதனாலதான் சொல்றாரு, என்னுடைய வார்த்தைக்கு நீ உண்மையாய் செவி கொடுப்பாயானால். அல்லேலூயா.
உண்மையாய் செவி கொடுப்பாயானால்னா அந்த வார்த்தைய இந்த காதுல வாங்கி இந்த காதுல விடுறதில்லை. அல்லேலூயா. ரெண்டு காதுலையும் வாங்கி இருதயத்திலே நிறைப்பது. இருதயத்திலே நிறைப்பது மாத்திரமல்ல, அவருடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு அவருக்கு பயந்து அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை, நீதி உள்ள வாழ்க்கை வாழ்வது. அல்லேலூயா. அதான் சங்கீதம் 18 இருந்து உங்களுக்கு சொன்னேன். தேவனுடைய வழி உத்தமமானது, அவருடைய வசனம் புடமிடப்பட்டது, தம்மை நம்புகிறவர்களுக்கு அவர் கேடகமா இருக்கிறார். கேடகம்னா ஆள் உயரத்துக்கு அதை மறைச்சு நிக்குது. அல்லேலூயா. எது தாக்க முடியாது. அந்த மனிதனை எந்த விதமான உலகத்தினுடைய சக்திகளும், அந்தகாரத்தினுடைய சக்திகளும், அழிவின் சக்திகளும் எதுவும் என்ன பண்ண முடியாது, தாக்க முடியாத அளவுக்கு அந்த கேடகமா இருக்கிறார் என்பது அப்படி அவனை முழுவதும் என்ன பண்றாரு, பாதுகாக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப அவன் கண்டிப்பா உணர்த்தும் பொழுது, அந்த கண்டிப்பை உணர்த்தும் பொழுது நான் இருதயம் குத்தப்பட்டு மனம் திரும்பி தேவனிடத்தில் தேவனுடைய வழிகளின்படி வாழ அவரிடத்தில் பலனை பெற்று அவருக்கென்று பரிசுத்தமாய் நீதியாய் அவருக்கு பயந்து வாழ ஆரம்பிக்கும் பொழுது அவர் எனக்கு கேடகமாய் இருக்கிறார், என்னை உயர்த்துகிறவராய் இருக்கிறார், என் தலையை நிமிர செய்கிறவராய் அவர் இருக்கிறார். அல்லேலூயா. ஆனா வேதம் என்ன சொல்லுகிறது? எல்லாருமே கண்டிப்பா உணர்த்துறது இல்லை. இது தேவனுடைய வார்த்தையா? இது தேவன் தான் எழுதி கொடுத்திருக்கிறாரா? அந்த வார்த்தையை கொண்டு இந்த உலகத்துல பிழைக்க முடியுமா? அதான் சொன்னேன், தேவனுடைய வார்த்தை அவர்களுக்கு அந்நியமாய் இருக்கிறது. அவர் வேதத்தினுடைய மகத்துவங்களை எழுதி கொடுத்திருக்கிறார், அவைகள் அவர்களுக்கு அந்நியமாய் இருக்கிறது. அந்நியமாய் இருக்கிறதுனா இது இந்த உலகத்துக்கான வார்த்தை இல்ல. இந்த வார்த்தைகளை கொண்டு இந்த உலகத்துல வாழ முடியாது. கர்த்தர் சொல்ற மாதிரிலாம் என்னால வாழ முடியாது. ஒண்ணு, ஏன்னா அதை கொண்டு நான் பிழைக்க முடியாது. இந்த உலகத்துல எப்படி பிழைக்கணும்னு எனக்கு தெரியும். எனக்கு என்னுடைய சொந்த வழி இருக்கிறது. அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்ன இருக்குது பாத்தீங்கன்னா, என்னுடைய இன்பங்களை, உலக இன்பங்களை நான் அனுபவிப்பதற்கு, மாம்சத்தினுடைய ஆசாபாசங்களை அனுபவிப்பதற்கு அவர் என்ன பண்றாரு, தடை பண்ணுகிறார். அல்லேலூயா. அவர் யார் என்ன தடை பண்றதுக்கு? அவர் யார் என்ன கேட்கறதுக்கு? இது ஒரு தன்மை. ஒரு தன்மை என்ன சொன்ன, அவருடைய வார்த்தைகளை கொண்டு இந்த பூமியில பிழைக்க முடியாது, வாழ முடியாது. இந்த பூமி வேற விதமா இருக்குது. நான் என்னுடைய வழிகளை கொண்டுதான் நான் வாழ முடியும், என்னுடைய சொந்த வழிகளை கொண்டுதான் வாழ முடியும். கர்த்தருடைய வார்த்தைகளை நம்ப முடியாது, அது அந்நியமா இருக்குது. இன்னொன்னு, கர்த்தருடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிய முடியாது. அவர் யார்? நான் ஏன் அவருக்கு கீழ்ப்படியணும்? அவர் யார் என்னுடைய இன்பங்களை, என்னுடைய வாழ்க்கையினுடைய மாம்ச இன்பங்களை அனுபவிப்பதற்கு அவர் யார் தடை சொல்வது? இது என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய இளமையான என்னுடைய வாழ்க்கையில நான் எல்லாவற்றையும் நான் அனுபவிப்பேன். இது ஒரு தன்மை. இப்படி பலவிதமான மனிதர்கள் என்ன பண்றாங்க, பலவிதமான சொந்த வழிகளில் அவர்கள் என்ன பண்றாங்க, அவங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கர்த்தருடைய வழி அவர்கள் தேடுவதில்லை. அதனாலதான் ஆண்டவர் சொல்கிறார், யோவான் 3:20 என்ன சொல்றாரு பாருங்க, பொல்லாங்கு செய்கிற எவனும் தன் கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு ஒளியினிடத்திலே வராதிருக்கிறான். அல்லேலூயா. என்ன சொல்றாரு இயேசு? என்ன சொல்கிறார் பாருங்க, பொல்லாங்கு செய்கிறவன், வாழ்க்கையை பொல்லாங்காய் வாழ்கிறவன், பொல்லாத வழியில இன்பங்களை அனுபவிக்கிறவன், பொல்லாத வழிகளிலே வாழ விரும்புகிறவன் என்ன பண்றான், கண்டிக்கப்படாதபடிக்கு எங்க வராது இருக்கிறான், ஒளியினிடத்திற்கு வராது இருக்கிறான். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, நானே உலகத்துக்கு ஒளி. அல்லேலூயா. எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிறேன், மெய்யான ஒளி. ஆண்டவர் சொல்கிறாரு, நான் எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்க பண்ணுகிற மெய்யான ஒளி, ஜொலிக்க வைக்கிறவன் நான். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னா, ஜொலிக்க வைப்பேன், என்னை விசுவாசிச்சுன்னா உன்னை என்ன பண்ணுவேன், ஜொலிக்க வைக்க கூடியவர் என்று சொல்கிறார். அதனால பொல்லாங்கு செய்கிறவன் எவனும் ஒளியை பகைக்கிறான்னா ஒளியை வெறுக்கிறான்.
ஒளியை வெறுக்கிறான், தன் கிரியைகள் கண்டிக்கப்படாதபடி. என் வழியில யாரும் வர, என் வழி தனி வழி. அதான் சொன்ன இல்லையா, வேற லெவல்ல நாங்க அனுபவிச்சோம். என் வழி தனி வழி. ஆனா நமக்கு தனி வழி கிடையாது. நமக்கு கர்த்தர் நம்மளை வழி நடத்த வேண்டும். ஹல்லேலூயா. உங்களுக்கு நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க, இந்த உலகத்துல எங்க பள்ளம் இருக்குது, வாழ்க்கையில சொல்றேன், வாழ்க்கையில எங்க பள்ளம் இருக்குது, எங்க குழி இருக்குது, எங்க புதகுழி இருக்குது, எங்க வலை போட்டு வச்சிருக்கிறான், எங்க கண்ணி வச்சிருக்கிறான், எங்க தூண்டில் போட்டு வச்சிருக்கிறான்றது நமக்கு தெரியாது. அல்லேலூயா. இந்த உலகத்துல இந்த உலக மனிதர்கள் பசப்பான வார்த்தைகளாலே, இனிமையான வார்த்தைகளாலே எங்க நமக்கு குழி வெட்டி வச்சிருக்கிறாங்க, எங்க நமக்கு கண்ணி வச்சிருக்கிறாங்க, எங்க நமக்கு எலிப்பொறி மாதிரி பொறி வச்சிருக்கிறாங்க, எங்க என்ன வச்சிருக்காங்கன்னு தெரியாது. இவைகளில் இருந்தெல்லாம் காக்கக்கூடியவர் நம்முடைய கர்த்தர். ஹல்லேலூயா. அப்ப அதான் சொல்றாரு, அவன் என்ன பண்றான், கண்டிக்கப்படாதபடி அவன் என்ன பண்றான், ஒளியினிடத்திற்கு வராதிருக்கிறான். ஹல்லேலூயா. அது என்னத்தை காட்டுதுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு புத்தியிலே ஒரு அந்தகாரம் அவனுக்கு. எபேசியர் எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 8வது வசனம் எடுங்க. எபேசியர் 4:18 படிங்க. 4:18. அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு. அல்லேலூயா. புத்தியில ஒரு வெளிச்சம் இல்லை. ஏன்? அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறதுல, கர்த்தருடைய வார்த்தையை நம்புறதில்ல, கர்த்தருடைய வார்த்தை எங்களுக்கு வேண்டாம். அல்லேலூயா. இதுதான் புத்தியிலே அந்தகாரம் என்று சொல்லும் பொழுது, புத்தியில ஒரு வெளிச்சம் இல்லை. அத அவர்கள் விரும்புவதில்லை. அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு தங்களுடைய இருதய கடினத்தினாலே என்று வேதம் சொல்லி இருக்கிறது. அது மாத்திரமல்ல, தங்களில் இருக்கும் அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராகி. புத்தியில அந்தகாரம், இருதய கடினம். ஏன்னா அவங்க சொந்த வழியில போயிட்டு நிறைய காரியங்களை ஜெயித்துட்டாங்க. அல்லேலூயா. குறுக்கு வழியில, பலவிதமான வழியில அவங்க ஜெயம் எடுத்ததுனால ஒரு அந்தகாரம் அவங்களுக்கு வந்துருச்சு. என்னை விட்டா யாரும் இல்லை. பெருமை, கர்வம், இதெல்லாம் நீங்க கேட்டிருக்கீங்களா? கேட்டிருப்பீங்களா? அல்லேலூயா. என்னால முடியும், நான் செய்வேன் அப்படின்றது. அப்படிப்பட்ட பெருமையான வார்த்தைகள், கர்வமான வார்த்தைகள் தான் இருதய கடினம், மற்றவர்களை தாழ்வா பார்க்கிறது, பிழைக்க தெரியாதவன்றது, இந்த பூமியில வாழ தகுதியற்றவன் என்று சொல்லுகிறது. அப்படி இதெல்லாம் நான் பார்த்துருக்கிறேன். அப்படிப்பட்ட நபர்கிட்ட நான் திட்டு வாங்கியிருக்கிறேன். அல்லேலூயா. நான் திட்டு வாங்கியிருக்கிறேன். அவர் அப்படிப்பட்ட ஒரு கடினமான வார்த்தை, மறக்க முடியாத வார்த்தை அவர் பேசினதை நான் அனுபவிச்சிருக்கிறேன். ஏன்? 4 சகோதரர்கள், அதுல இவர் 3வது, என்னை திட்டினவர் 3வது. அவர் இல்லாம மற்ற 3 பேர் எந்த முடிவு எடுக்க மாட்டாங்க. அல்லேலூயா. ஏன்னா அவருக்கு அறிவு அதிகமா இருக்குதுன்னு சொல்லி சொல்லி அவர் மற்றவங்களை என்ன பண்றாரு, மட்டப்படுத்துகிறாரு, அவமானப்படுத்துகிறாரு. அப்போ இதுதான் இருதயம் கடினம். ஏன்னா அந்த வெற்றி ஒரு பெருமையும் கர்வத்தையும் கொண்டு வந்து என்ன பண்றது, புத்தியில் அந்தகாரப்பட்டு இருதய கடினம், தங்களில் இருக்க அறியாமை, அது ஒரு விகார். அவங்க என்ன பண்றாங்க, அது அறியாமை அவங்க ஒத்துக்கொள்றது இல்லை. தாங்க ஒரு அறியாமையில் இருக்கிறோம் என்பதை ஒத்துக்கொள்றது இல்லை. ஆனா கடைசியில பாத்தீங்கன்னா அந்த மனிதன் 25 வருடங்கள் ஊன்றுகோல் இல்லாம வாழ முடியல. அல்லேலூயா. ஒரு கை, ஒரு காலு விழுந்து போச்சு. அல்லேலூயா. என்ன ஆகி போச்சு? 25 வருடங்கள் ஊன்றுகோலோட தான் அவர் வாழ்ந்தார். மற்றொரு உதவி தேவைப்பட்டது. எந்த மனிதர்களை மதிக்கலையோ, எந்த மனிதர்களை நேசிக்கலையோ, அந்த மனிதர்களுடைய உதவி தேவைப்பட்டு சொந்த குடும்பத்தாலே அவர் என்ன பண்றாரு, பலவித அவமானங்களை அவர் சந்திக்க வேண்டியது இருந்தது. அல்லேலூயா. அதான் இருதய கடினம், தங்களில் இருக்கிற அறியாமையினாலே
தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியரா போயிட்டாங்க. ஏன்னா தேவனுக்கு மகிமை செலுத்தல, தேவனுக்கு முதலிடம் கொடுக்கல, தேவனுக்கு இருதயத்துல ஒரு இடமும் இல்லை. அதனாலதான் சொல்றது, அது இருதய கடினம், தங்களில் இருக்கிற அறியாம, புத்தியில் இருக்கிற அந்தகாரம், இவைகளெல்லாம் ஜீவனுள்ள தேவனுக்கு அந்நியராகி விடுகிறார்கள். ஹல்லேலூயா. அப்போ இதெல்லாம் இது சொல்லிட்டேன். இது சங்கீதத்திலிருந்து 1-2 வசனங்களை படிப்போம். அந்த இருதய கடினம், அந்த புத்தியில் அந்தகாரம், அதை படிப்போம். சங்கீதம் 82:5 சொல்லப்பட்டு இருக்கிறது. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க. அறியாமலும் உணராமலும் இருக்கிறார்கள், அந்தகாரத்திலே நடக்கிறார்கள். 107:10. அறியாமலும் உணராமலும் இருக்கிறார்கள், அந்தகாரத்திலே அவர்கள் நடக்கிறார்கள். 107:10 படிங்க. தேவனுடைய வார்த்தைகளுக்கு போதும். என்ன சொல்றாங்க பாருங்க. தேவனுடைய வார்த்தைகளுக்கு விரோதமாய் கலகம் பண்ணி உன்னதமானவருடைய ஆலோசனையை அசட்டை பண்ணினார்கள். அல்லேலூயா. நான் சொல்றேன், உங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் ஒரு யோசனையை கொடுத்தார். ஒரு யோசனை தேவன் கொடுத்தால் உங்களுடைய வாழ்க்கை மிகவும் ஆசீர்வாதமானதாக அது மாறும். ஹல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன். ஏன்னா அவர் ஆலோசனை கர்த்தர். அவர் யார்? அவரு ஆலோசனை கர்த்தர். அவர் யோசனையில் அவர் பெரியவர். அவர் உன்னுடைய வாழ்க்கையிலே அவர் புத்தியை அவனுக்கு தெளிவித்து விட்டார். உனக்குள் நீ விசுவாசிக்கும் பொழுது உனக்குள்ளே அவர் அந்த புத்தியில இருக்கிற அந்தகாரத்தில் ஒரு வெளிச்சத்தை கொண்டு வந்துட்டா உன்னுடைய வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி. அல்லேலூயா. ஒரு பாட்டு ஒருத்தர் எழுதினாரு, வைத்தாரே முற்றுப்புள்ளியை அப்படின்னு. அல்லேலூயா. உன்னுடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா போராட்டங்களுக்கும், சஞ்சலங்களுக்கும், சமாதான குறைவுகளுக்கும், நிந்தைகளுக்கும், அவமானத்துக்கும், தரித்திரத்துக்கும், வியாதிக்கும் ஒரு முற்றுப்புள்ளி அவர் வைத்தார் என்றால் அல்லேலூயா, வாழ்க்கை ஆசீர்வாதம் தான். அல்லேலூயா. அதுதான் புத்தியை தெளிவிக்கிறது. அந்த அந்தகாரம் இருக்கும் பொழுது, புத்தியில அந்தகாரமும் இருதயத்தில் கடினமும் இருக்கும் பொழுது, அறியாமலும் உணராமலும் இருக்கும் பொழுது, தேவனுடைய வார்த்தைகளுக்கு உன்னதமானவருக்கு எதிராய் கலகம் பண்ணும் பொழுது புத்தியிலே ஒரு அந்தகாரம் வருது. நீ அவருக்கு முதலிடம் கொடுத்தால் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தவிப்புகளுக்கும் சஞ்சலங்களுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய தேவனாய் நம்முடைய தேவன் இருக்கிறார். எத்தனை பேரு அப்படிப்பட்ட தேவன் வேணும்? அல்லேலூயா. அதனால தான் சொல்றாரு, உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக. யாரால சொல்ல முடியும்? இயேசு கிறிஸ்துவால தான் சொல்ல முடியும். இயேசு கிறிஸ்துவால தான் உனக்கு சமாதானத்தை கொடுக்க முடியும். அவர்தான் உனக்கு புத்தியை தெளிவிக்க முடியும். உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை சுற்றி இருக்கிறவர்கள் எப்படிப்பட்ட காரியங்களை கொண்டு செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள், எப்படிப்பட்டவர்கள் என்பதை அந்த ஆண்டவர் தெளிவிக்கும் பொழுது இவைகளிலிருந்தெல்லாம் நீ விடுதலை பெற்று ஒரு சமாதானத்தோட வாழ முடியும். அல்லேலூயா. அதான் புத்தியில தெளிவு. புத்தியில அந்தகாரம் இருந்ததுன்னா ஏன் நடக்குது, எதனால நடக்குது, எப்படி நடக்குது தெரியாது. அல்லேலூயா. அதுக்கு தான் ஆண்டவர் வேணும், ஆண்டவருடைய வார்த்தை வேணும். கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. நீ வித்தியாசமான மனிதனாயிருப்பாய். அல்லேலூயா. வித்தியாசமான மனுஷனாயிருப்பாய். கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்கும் பொழுது உன்னை யாரும் உன்னை எதிர்கொள்ளவே முடியாத அளவுக்கு உனக்கு தேவன் ஞானத்தை அவர் தருகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இது தெரியாதபடி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு காரியம். இன்னைக்கு அதுல கொஞ்ச நேரம் தான் செலவு பண்ண போறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 4வது வசனம். அது டக்குன்னு எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? அதனால அதை எடுக்கிறேன். பாருங்க, அவன் என்ன சொல்றான் பாருங்க. அவன் எப்படிப்பட்டவனா மாறி போகிறான். அந்த வாலிபன், அந்த இளையகுமாரன் எப்படிப்பட்டவனா மாறுறான் பாருங்க. அவன் தன்னுடைய தகப்பனிடத்துல ஆஸ்தியை பிரிச்சு வாங்கிட்டு போயிடுறான் இல்லையா? வாங்கிட்டு போயிட்டு அப்ப அவன் எப்படி பண்றான் பாருங்க. சில நாளைக்கு பின்பு 13வது வசனம்
லூக்கா எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 13வது வசனம். சில நாளைக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூரதேசத்துக்கு புறப்பட்டு போய் அங்கே துன்மார்க்கமா ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியை அழித்து போட்டான். அல்லேலூயா. எல்லாவற்றையும் அழித்து போட்டதுக்கு பிற்பாடு 14வது வசனம் சொல்லுகிறது, எல்லாவற்றையும் அவன் செலவழித்த பின்பு அந்த தேசத்திலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. அதுக்கு அடுத்த வார்த்தை என்ன சொல்லுது? அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தையை படிக்கும் பொழுது ரொம்ப கவனமா படிக்கணும். அல்லேலூயா. அவன் என்ன ஆயிடுறாம குறைவுபட தொடங்கி. அல்லேலூயா. ஆண் தகப்பனை மதிக்கல, தகப்பன் இடத்துல இருந்து ஆஸ்தி எல்லாம் பிரிச்சு வாங்கிட்டு போயிட்டு துன்மார்க்கமா ஜீவனம் பண்ணி எல்லாவற்றையும் அழித்து எல்லாவற்றையும் செலவழித்த பிற்பாடு தேசத்திலே கொடிய பஞ்சம் உண்டாயிட்டு அப்போது அவன் குறைவுபட தொடங்கி. அல்லேலூயா. அதுக்கு அப்புறம் 17வது வசனம். அப்ப அதுக்கெல்லாம் உங்களுக்கு தெரியும், அந்த தேசத்து குடிகளில் ஒருவனிடத்தில் போய் ஒட்டி கொண்டான். அந்த குடியானவன் அவனை தன் வயலில் பந்திகளை மேய்க்கும்படி அனுப்பினான். அல்லேலூயா. இருக்கையிலே மட்டமான ஒரு மிருகத்தை மேய்க்கும்படி, மட்டமான ஒரு வேலை செய்யும்படி அவன் போறான். ஆனா இன்னைக்கு பண்ணி வளர்க்கறது ரொம்ப பெரிய பிசினஸ், ரொம்ப பெருசு. கோடீஸ்வரங்களா இருக்காங்க நிறைய பேர். வெள்ளை பண்ணி வளர்த்து நிறைய பேர் கோடீஸ்வரங்களா இருக்காங்க. நான் அதுக்காக சொல்லல. அப்பொழுது அந்த பன்றிகள் தின்கிற தவிட்டினாலே தன் வயிற்றை நிரப்ப ஆசையாயிருந்தான், ஒருவனும் அதை அவனுக்கு கொடுக்கவில்லை. அதுக்கு அடுத்த வரி, அவன் புத்தி தெளிந்த பொழுது. போதும். அப்ப அதுக்கு முன்னாடியில என்ன இல்லை? புத்தி தெளிவில்லை. புத்தி தெளிவில்லாதனால புத்தி அந்தகாரத்தில் இருந்தது. அல்லேலூயா. அந்தகாரத்தில் இருந்தது. தகப்பனை குறித்த அறிவில்லை, தகப்பனுடைய ஐஸ்வர்யத்தை குறித்து, தகப்பனுடைய அன்பின் ஐஸ்வர்யத்தை குறித்து அவனுக்கு அறிவில்லை. அல்லேலூயா. அந்த புத்தியில இருந்த அந்தகாரத்தினால உலக இன்பங்களை அனுபவிச்சான் இவன். இந்த வகை இல்லையா, இன்பங்களை அனுபவிக்கிறவன் மாம்சத்தினுடைய ஆசாபாசங்களை. ஏன்னா மூத்த சகோதரர் சொல்றான், வேசிகளிடத்தில் உம்முடைய ஆஸ்தி அழித்து போட்டவன் வந்த உடனே அவனுக்கு கொடுக்குற. அப்ப என்ன பண்றான்? உலக இன்பங்கள் மாம்சத்தினுடைய ஆசாபாசங்களுக்கு தன்னை விட்டு கொடுத்ததுனால அவன் என்ன பண்றான்? எல்லாத்தையும் அழித்துட்டு இப்போ புத்தி தெளிது. புத்தி தெளிது. ஏன்னா அப்ப புத்தி என்ன அர்த்தம் இல்ல, தெளிவில்லை. அந்தகாரத்தில் இருந்தது, இருள இருந்தது. அல்லேலூயா. அப்போ ஐஸ்வர்யமானது ஒன்றுக்கும் உதவாதுன்னு வேதம் சொல்லுகிறது. ஆனா அதே ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க நியாயமான வழியில, அவருடைய வழியில சம்பாதிக்க அவர் என்ன பண்றார்? ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க ஞானத்தையும் அவர் தருகிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, இப்போ அவங்கிட்ட யாருமே இல்லை. அவங்கிட்ட காசு இருக்கும்போது எல்லாரும் இருந்தாங்க. அவங்கிட்ட காசு இருக்கும் பொழுது, காசு இல்லாத பொழுது ஒருத்தனும் இல்லை. ஹவ் ஆர் யூன்னு கேட்டவன் ஹூ ஆர் யூன்றான். நல்லா இருக்கியான்னு கேட்டவன் நீ யாருன்னு கேட்கிறான். அல்லேலூயா. இது உண்மையிலே என்னுடைய மிக நெருங்கிய நண்பனுடைய மரணத்துல நான் பார்த்தேன். அவனுடைய மனைவி இறந்து அவனை சுத்தி 40-50 பேர், ஏன்னா உயிரோடு இருக்கிறான். அவனுடைய மனைவி இருந்து கரெக்டா 90வது நாள் அவன் இறந்து போறான். அவனை சுத்தி யாரும் இல்லை. அல்லேலூயா. சாவு 3 மணிக்கு எடுக்கிறாங்கன்னா எல்லாம் 2:30 மணிக்கு வந்து அப்படியே தலையை காமிச்சிட்டு போயிட்டாங்க. அல்லேலூயா. அதான் சொல்றார், உன்னுடைய வாழ்க்கையிலே நிறைவு இருக்கும் பொழுது, நிறைவு இருக்கும் பொழுது அந்த நிறைவை கொடுத்த கர்த்தருக்கு நீ ஸ்தோத்திர பலிகளையும் துதி பலிகளையும் ஆராதனை செலுத்தாவிட்டால், நாம் அனுபவிப்பதற்கு சம்பூர்ணமாய் தருகிற ஜீவனுள்ள தேவனிடத்தில் நீ நம்பிக்கை வைக்கும் பொழுது நீ அவரை மகிமைப்படுத்துவாய். அல்லேலூயா. உலகம் பொல்லாத உலகம். அதனால தான் சொல்றேன், நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மீது நம்பிக்கை வைக்காதபடி நாம் அனுபவிப்பதற்கு சம்பூர்ணமாய் தருகிற ஜீவனுள்ள தேவன் மீது நம்பிக்கை வைக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அல்லேலூயா.
ஐஸ்வர்யம் வேண்டான்னு வேதம் சொல்லல. ஐஸ்வர்யம் உனக்கு நான் கொடுக்கிறேன்னு சொல்றாரு. ஆனா உன்னுடைய உலகத்தினுடைய புத்தியை கொண்டு, உலகத்தினுடைய வழிகளை கொண்டு அந்த ஐஸ்வர்யம் இருந்தா வாழ முடியும் நினைக்காத. கர்த்தர் இல்லாம வாழ முடியாது. அல்லேலூயா. அப்போ அவன் குறைவுபட தொடங்குகிறான். புத்தியில அந்தகாரம், உலக இன்பம், கர்த்தருக்கு முதலிடம் இல்லை. ஆனா இன்னொன்னு நான் சொல்றேன், நீ கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு நீ செவி கொடுக்க ஆரம்பிக்கும் பொழுது குறைவு வரலாம். அல்லேலூயா. ஆனா இன்னொன்னு சொல்றேன், அந்த குறைவின் மத்தியிலே கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. ஏன்? கர்த்தருடைய வார்த்தையின்படி உன்னுடைய வாழ்க்கையில குறைவுகள் வருது, போராட்டங்கள் வருது, சஞ்சலங்கள் வருது. எதனால வருது? நீ கர்த்தருக்கென்று வாழ ஆரம்பிக்கும் பொழுது, அவருடைய மகிமைக்கென்று வாழ ஆரம்பிக்கும் பொழுது உனக்கு இவைகளெல்லாம் வருகிறது. ஆனா நான் சொல்றேன், நீங்க வேதத்துல எல்லாத்திலையும் நீங்க படிச்சு பாருங்க, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. உதாரணம், பெரிய உதாரணம் தாவீது. அவன் சொல்றான், பெண்கள் பாடுறாங்க, தாவீது சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10,000. இந்த ஒரு வார்த்தை நிமித்தம் அவன் துன்புறுத்தப்பட்டான். 16 வருடங்கள் துன்புறுத்தப்பட்டான். ஓடுனா ஓடிக்கிட்டே இருந்தான். பசி, பஞ்சம், பட்டினி, உயிருக்கு பயம் எல்லாவற்றிலும் மத்தியில இருந்தான். ஆனா சவுல் தொடவே முடியல. அல்லேலூயா. குறைவுகள் மத்தியில நீ கர்த்தருக்காக நீ குறைவுபட்டினா, பக்தி வைராக்கியம் பாராட்டினா, நான் சொல்றேன், கர்த்தர் நம்மை கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. அப்போ அப்படிப்பட்ட கர்த்தரை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அப்போ அப்படிப்பட்ட போராட்டங்கள் மத்தியில தான் இப்போ யாக்கோபு போறான். அல்லேலூயா. யாக்கோபு தேவன் சந்திக்கிறார். 28வது அதிகாரத்துல தேவன் அவனை சந்திக்கிறாரு. யாரா இருந்தா? பித்தலாட்டக்காரன், பித்தலாட்டக்காரன், சூழ்ச்சிக்காரன், இப்படிப்பட்டவனா இருந்த அந்த யாக்கோபை தேவன் சந்திக்கிறார். அல்லேலூயா. தேவன் சந்திப்பார். அல்லேலூயா. கண்டிப்பா தேவன் நம்மை சந்திக்கிற தேவனா இருக்கிறார். ஏன்னா அவர் நம்ம சிருஷ்டிகர்த்தா. 28:13 எடுங்க. 28:13 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அங்க இப்ப உயிருக்கு பயந்து மாமா வீட்டுக்கு ஓடிட்டு இருக்கிறான், லாபான் வீட்டுக்கு ஓடிட்டு இருக்கிறான். ஓடுற வழியில இருட்டிடுது. இருட்டின உடனே என்ன பண்றான்? அந்த பாலைவனத்துல அவன் ஒரு கல்லை தலைக்கு வச்சு படுக்கிறான். பஞ்சு மெத்தையில படுத்தவன் ஆபிரகாம் ஐஸ்வர்யமா, அவனுடைய குமாரனாகிய ஈசாக்கு ஐஸ்வர்யமா, அவனுடைய குமாரன் இவனு ஐஸ்வர்யமா. ஆனா இப்ப எங்க வச்சு படுத்துட்டு இருக்கிறான்? தலைக்கு கல்லை வச்சு படுத்துட்டு இருக்கிறான். எங்க படுத்துட்டு இருக்கிறான்? வனாந்தரத்துல படுத்துட்டு இருக்கிறான். அங்க பயங்கர ஒரு இடத்துல சொல்றாரு, நரிகள் ஊழையிடம் இருக்கிற இடத்துல இருந்து நான் அவனை தெரிந்து கொண்டேன் என்று சொல்லுகிறான். அல்லேலூயா. அங்கதான் அவனை சந்திக்கிறார். சந்திச்சு சொல்றாரு, கர்த்தர் மேலாக நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும், அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் ஆகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். அல்லேலூயா. இது சொல்றாரு. என்ன சொல்றாரு? உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர் அப்படின்னு அவர் தன்னை வெளிப்படுத்துகிறார். அப்ப அது நாள் வரைக்கும் அவனுக்கு கர்த்தரை பத்தி தெரியல. கர்த்தர் என்ன சொல்றாரு? உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கினுடைய தேவன். அப்படின்னா என்ன அர்த்தம்? உன் தாத்தா ஆபிரகாம நான் தெரிந்து கொண்டேன். தெரிந்து கொண்டு அவனை ஆசீர்வதித்து அவனை இந்த உலகத்துல ஒரு பெரிய ஒரு ஜாதியா மாத்துறதுக்கு அவனை ஆசீர்வதிச்சிருக்கிறேன். அவனுடைய வாழ்க்கையிலே எல்லா போராட்டங்கள் மத்தியிலையும் ஆபிரகாம் என்ன சேவித்தான்? என்ன சேவித்ததுனால அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவனா, தோற்கடிக்கப்பட முடியாதபடி ஒரு ஜெயம் எடுக்கிறவனா, ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை அவன் வாழ்ந்தான். அது போலவே உன்னுடைய தகப்பன் ஈசாக்கும் பெரிய ராஜாவே பயந்து ஈசாக்கு இடத்தை உடன்படிக்கை பண்ணுகிறாங்க. நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். அபிமெலேக்கு பயந்து, ஏன் பயந்து? ஈசாக்கு வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். பயங்கரமான வார்த்தைகள். விருத்தி அடைவது, பெருகுவது, வாங்கி வளருவது, ஆசீர்வாதமா இருப்பது, அதெல்லாம் கர்த்தர் சொல்றார். நான் அதெல்லாம் பண்ணினேன். உன் தகப்பனுக்கு நான் பண்ணேன், உன் தாத்தாவுக்கு நான் பண்ணேன், உன் தகப்பனுக்கு நான் பண்ணினேன்.
அதான் கர்த்தருடைய வார்த்தை. அல்லேலூயா. அவர் வார்த்தைக்கு செவி கொடுத்தால் வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனாக்குற வரைக்கும் விட மாட்டார். அல்லேலூயா. அதான் கர்த்தர் அத சொல்றாரு. அதான் கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறமா. இது வரைக்கும் அவன் கர்த்தரை சந்திக்கல, கர்த்தரை குறித்த அறிவு இல்ல. அவன் ஆசீர்வாதத்தை குறித்த அறிவு இருந்தது, ஆனா கர்த்தரை குறித்த அறிவு இல்ல. கர்த்தர் அங்க என்ன பண்றாரு, அவனுக்கு தரிசனமாகி, அல்லேலூயா, அவரை என்ன பண்றாரு, அவனுக்கு தரிசனமாய் தானே பேச முடியும் இல்லையா? கர்த்தர் அதற்கு மேலாக கர்த்தர் நின்று நான் இவ்வளத்தையும் சொல்றாரு. அப்ப அவனுக்கு தரிசனமாய் இருக்கிறாரு. தரிசனமாய் அவனுக்கு என்ன பண்றாரு, அவனுக்கு போதிக்கிறாரு. என்ன போதிக்கிறாரு? உன் தாத்தாக்கு நான் தான் தேவனா இருந்தேன், உன் அப்பனுக்கு நான் தான் தேவனா இருந்தேன், உனக்கு நான் தேவனா இருப்பேன். அப்போ அவருடைய வார்த்தைகளுக்கு நீ உண்மையாய் செவி கொடுப்பாயானால், அல்லேலூயா. அப்ப உண்மையாய் செவி கொடுக்கும் பொழுது அவனுடைய வாழ்க்கையில அவன் எப்படிப்பட்டவனா இருந்தான் அவனை பத்தி சொல்லுவாங்க. பித்தலாட்டக்காரன், சூழ்ச்சிக்காரன், இந்த 3 வார்த்தைகளையும் பயன்படுத்துவாங்க. அப்போ அப்படிப்பட்ட மனிதன் தன்னுடைய வாழ்க்கையிலே தேவனை சந்தித்த பிற்பாடு வஞ்சிக்கப்பட்டான். போன தடவை எடுத்து காமிச்சேன். அவனுடைய திருமணம் திடுக்கிடுகிறான். சாயங்காலம் கல்யாணம், அன்னைக்கு நைட்டே ஃபர்ஸ்ட் நைட்டு, காலையில் பார்க்குறான் அவன் லேயாளு. திடுக்கிட்டு இருக்க மாட்டான். அல்லேலூயா. அவனுடைய இருதயம் எப்படி திடுக்கிட்டு இருக்கும். அவன் போன கூலா சொல்றான், இவ்விடத்தில் மூத்தவள் இருக்க இளவலை திருமணம் பண்ணி கொடுக்க முடியாது. ஒரே வார்த்தையில முடிச்சுட்டு போயிட்டான். அல்லேலூயா. அதான் சொல்றான், வஞ்சிக்கிறவர்கள் இன்னொரு வஞ்சகனை எதிர்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. வஞ்சிக்கிறவர்கள், ஏமாற்றுகிறவர்கள் இன்னொரு பெரிய ஏமாற்றுக்காரனை இந்த உலகத்தில் சந்திக்க வேண்டும். அல்லேலூயா. அது சந்திக்கிறான். ஆனா உங்களுக்கு நான் எடுத்து காமிச்சேன். அவனே சொல்றான், என் வாழ்க்கையில ஆடுகள், நீ ஆடு மேய்க்க அனுப்பின 14 வருஷம் 2 பொண்டாட்டிக்கு வேலை செஞ்சேன், 2 பொண்டாட்டிக்காகவும் 6 வருஷம் ஆடுகளை மேய்ச்சேன். ஆடுகள் சினை அழியவில்லை. திருடு போனதை என்கிட்ட கணக்கெட்டு வாங்கினேன். மிருகங்கள் பீறிட்டதை என்கிட்ட கணக்கெட்டு வாங்கினேன். இரவில் திருடு போச்சு, பகலில் திருடு போச்சு, எல்லாத்துக்கும் கணக்கு கொடுத்துட்டு அலுமினிய தட்டில் நீ எனக்கு சோறு போட்டேன்றான். அல்லேலூயா. பகலில் வெயிலும் இரவில குளிரும் என்னை பட்சித்தது. ஏமாத்துகிறவன் இப்ப ஏமாற்றப்படுகிறான், வஞ்சிக்கப்படுகிறவன் வஞ்சிக்கப்படுகிறான், நஷ்டப்படுத்தினவன் நஷ்டப்படுகிறான். இவைகளெல்லாம் வஞ்சனை பண்ணல, ஏமாத்தல, பித்தலாட்டம் பண்ணல, சூழ்ச்சி பண்ணல, நியாயமா பயந்து நடக்கிறான். ஏன்? கர்த்தருடைய வார்த்தை குறைவற்றது ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறது மாதிரி. இப்ப கர்த்தருக்கு கீழ்படுகிறான். ஏன்னா கர்த்தர் அவனை சந்திச்சுட்டாரு. இவன் கர்த்தரை பார்த்துட்டா, அவர் சொல்லிட்டாரு. அவர் என்ன சொன்னாரு? 28ஆம் அதிகாரத்துல என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, நான் அப்படியே படிக்கிறேன் பாருங்க. 15, நான் உன்னோடு கூட இருந்து நீ போகிற இடமெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு திரும்பி வரும் வரை நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை கைவிடுவதில்லை. எனக்கு அப்படியே மனசுல பதிஞ்சு போனது. எங்க பாஸ்டர் ஒரு தடவை இந்த வசனத்தை படிச்சாரு, பிரசங்கம் பண்ணாரு, 1.25 மணி நேரம் பிரசங்கம் பண்ணாரு. ஒரு தடவை இந்த வார்த்தை அப்படியே அப்படி என்ன பண்ணிச்சு, பச்சைக்குன்னு ஒட்டிக்கிச்சு. அல்லேலூயா. நான் உன்னோடு கூட இருந்து நீ போகிற இடமெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு திரும்பி வரும் வரை நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு நான் உன்னை கைவிடுவதில்லை. எப்படிப்பட்ட வார்த்தைகள்! தேவனுடைய வார்த்தைகள். ஒரு தேவன், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன் ஒரு மனுஷனை பார்த்து சொல்றாரு, நான் உன்னோடு கூட இருந்து. அல்லேலூயா. நான் கேட்பேன், ஆண்டவரே, இந்த பூமியிலே என்னுடைய சுவாசம் ஒளியும் வரை, இங்க பூமியில என்னுடைய சுவாசம் ஒளிந்து உம்முடைய சன்னிதானத்துக்கு வரும் வரை இந்த வாக்குத்தத்தத்தை என்னுடைய வாழ்க்கையில நிறைவேற்ற வேண்டும். அல்லேலூயா. அவருடைய தேசம் பரலோகம், அங்க போற வரைக்கும் இந்த வாக்குத்தத்தம் எனக்கு வேண்டும். அல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கையில செயல்பட என்னோடு கூட இருக்கணும். போகிற இடமெல்லாம் என்னை காக்கணும். அல்லேலூயா. எத்தனை பேர் பாருங்க, தேவனுடைய வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தையா இருக்குது பாத்தீங்களா? யாராவது சொல்ல முடியுமா இந்த வார்த்தையை? நான் கேட்கிறேன்.
உன் தாய் தகப்ப சொல்ல முடியுமா? இல்ல நீ தான் சொல்ல முடியுமா? நீங்க யாராவது சொல்ல முடியுமா? என்னென்னைக்கும் உயிரோடு இருக்கிறவர், இதோ மரித்தேன் சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன், அவர் தான் சொல்ல முடியும் இந்த வார்த்தைகளை. அல்லேலூயா. யார் எந்த தாய் தகப்பன்னு சொல்ல முடியாது, எந்த சகோதரன் சொல்ல முடியாது, எந்த தாய் சொல்ல முடியாது, எந்த நண்பனும் சொல்ல முடியாது. வானத்தில் பூமியில் சகல அதிகாரமுடையவர் தான் இந்த வார்த்தையை சொல்ல முடியும். அல்லேலூயா. அவர் பொய் சொல்ல மனுஷர் அல்ல, மனமாற மனுபுத்திரன் அல்ல. நீங்க அவரை உறுதியா நம்பலாம். அல்லேலூயா. இந்த வார்த்தையை கேட்கிறான், கேட்டதுக்கு அப்புறம் தான் அவன் சிறுமையை அனுபவிக்கிறான். அல்லேலூயா. 119 சங்கீதங்களின் புஸ்தகம் 119 119 49 50 எடுங்க. நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை உமது அடியனுக்காக நினைத்தருளும், அதுவே என்னுடைய சிறுமையில் எனக்கு ஆறுதல், உம்முடைய வாக்கென்னை உயிர்ப்பித்தது. அல்லேலூயா. என் சொந்த புத்தியில மரித்து போயிருந்தேன், இப்போ உம்முடைய வாக்கென்னை உயிர்ப்பித்தது. அல்லேலூயா. என்ன சொல்றான்? நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை உமது அடியனுக்காக நினைத்தருளும், அதுவே என்னுடைய சிறுமை. லாபான் சிறுமைப்படுத்துகிறான், அடிமைப்படுத்துகிறான், ஒடுக்குகிறான், நசுக்குகிறான், அலுமினிய தட்டில் சோறு போடுற மாதிரி போடுறான். இரவிலே திருடு போனது, பகலிலே திருடு போனது, சினை அழிந்தது, மிருகங்கள் போய் பீறி போட்டது, எல்லாத்துக்கும் கணக்கு வாங்கிட்டு 10 முறை சம்பளத்தை மாத்தி அவனை சிறுமைப்படுத்துகிறான். அல்லேலூயா. அவனை சிறுமைப்படுத்தி நசுக்கிறான். ஏன் ஒரு வார்த்தை கேட்கல? நான் எதுவுமே கேட்கல உன்னை, நீ இவ்வளவு எனக்கு பண்ண, எனக்கு கொடுமை பண்ண, 2 மனைவிக்காக 14 வருஷம் வேலை செஞ்சேன், 6 வருஷம் ஆடுகளை மேய்ச்சேன், இவ்வளவு நான் பாடுபட்டேன், சிறுமையில இருந்தேன். ஆனா அந்த சிறுமையில அவருடைய வார்த்தை எனக்கு ஆறுதலை கொடுத்தது. அல்லேலூயா. எத்தனை பேர் உங்களுடைய பாடுகள் மத்தியில, பொல்லாப்புகள் மத்தியில, பயங்கள் மத்தியில, சோதனைகள் மத்தியில, வியாதியின் மத்தியில நீங்க கர்த்தரை நினைவு கூறுகிறீர்கள். அல்லேலூயா. நீ நினைவு கூர்ந்தா நீ கர்த்தரை ஆராதிக்கிறன்னு அர்த்தம். அல்லேலூயா. உன் ஆத்மாவுக்குள்ள இருந்து ஒரு வார்த்தை வெளியில வரணும். அல்லேலூயா. வார்த்தை ஆத்மாவுல உள்ள இருக்கிற வார்த்தை சேர்த்து வைக்கணும். அதான் பொக்கிஷம். கிறிஸ்தவனுடைய பொக்கிஷம் என்ன? தேவனுடைய வாக்கு தத்தங்கள். தேவனுடைய வாக்கு தத்தங்கள் உள்ளவனுக்கு உள்ள பொக்கிஷமா இருக்க வேண்டும். பணம் இல்ல, பணம் இந்த பாக்கெட்ல எத்தனையோ தடவை நானு காசே இல்லாம இந்த காரை எடுத்துட்டு நான் பிரயாணத்துக்கு போய் அதுக்கப்புறம் பணம் வரும் எனக்கு. அல்லேலூயா. கர்த்தர் மேல நம்பிக்கை வச்சு கிளம்பணும். அல்லேலூயா. கர்த்தர் மேல விசுவாசத்தோட நீங்க கிளம்பணும். கை விடவே மாட்டார் அவர். அல்லேலூயா. நீங்க நினைக்கலாம் கார்ல வராருன்னு. எத்தனையோ தடவை வெறும் 500 ரூபாயோட இங்க வந்து காணிக்கப்பட்டு போயிடுவோம். அல்லேலூயா. விசுவாசத்தை கர்த்தர் மேலதான் நீங்க வைக்கணும். அல்லேலூயா. அது சொல்றாரு, உமது வசனமே என்னுடைய சிறுமையில் ஆறுதல். ஏன் குறைவுபட தொடங்கி இருக்கிறோம்? இன்பத்தை அனுபவிச்சு குறைவுபடல, கர்த்தருடைய வார்த்தை நிமித்தம் குறைவுபட தொடங்கி பொல்லாப்பான வாழ்க்கை, துன்மார்க்கமான வாழ்க்கைக்கு இவன் முற்றுப்புள்ளி வைக்கிறான். அல்லேலூயா. அப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைத்து நீதி உள்ள வாழ்க்கை, பரிசுத்தமான வாழ்க்கை, கர்த்தருடைய வசனத்தை நிமித்தம், வார்த்தை நிமித்தம் கட்டுப்பட்டு அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ ஆரம்பிச்சிட்டு இருக்கிறான். எத்தனை பேர் முடிவெடுக்க போறீங்க? 1ஆம் தேதி வருது, நான் கர்த்தருக்காக தான் வாழ்வேன், கர்த்தருடைய வார்த்தையின்படி தான் வாழ்வேன் என்று. அல்லேலூயா. அப்போ குறைவுபட தொடங்கி சிறுமைப்பட்டான். சிறுமையில இருக்கிறான். இப்போ அதான அர்த்தம். என்ன அர்த்தம்? உன்னுடைய ஆடுகள் சினை அழியவில்லை, இரவுல திருடு போச்சு, பகலில திருடு போச்சு, மிருகங்கள் பீறி போட்டுச்சு, இவங்களுக்கு என் கையில கணக்கு கேட்டு வாங்கி எனக்கு அலுமினிய தட்டுல சோறு போட்டு 20 வருஷம் நான் உனக்கு வேலை செய்யறேன், பகலில வெயிலும் இரவில குளிரும் என்னை பட்சித்தது. சிறுமை தானே? அந்த சிறுமையில ஏதாவது துரோகம் பண்ணியிருக்கானா? தப்பு பண்ணியிருக்கானா? எத்தனை பித்தலாட்டக்காரன், சூழ்ச்சிக்காரன் எதுவும் பண்ணல. இவ்வளவும் பண்ணிட்டு அவன் ஆண்டவருக்கென்று வாழ ஆரம்பிக்கும் பொழுது, கர்த்தரை தரிசித்ததுக்கு பிற்பாடு வாழ ஆரம்பிக்கும் பொழுது அவனுடைய வாழ்க்கையில குறைவுகள் அவனுக்கு. அல்லேலூயா. அந்த குறைவுகள் மத்தியில அவன் சொல்றான்,
உமது வசனமே என் சிறுமையில் எனக்கு ஆறுதலை கொடுத்தது, உயிர்ப்பித்தது, என்ன உயிரோட வச்சது. அல்லேலூயா. சங்கீதக்காரன் சங்கீதம் 23 சொல்றான், அவர் என் ஆத்துமாவை தேற்றி அவருடைய நாமத்து நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார். அல்லேலூயா. ஏன் ஆத்துமாவை தேற்றுறாரு? உன்னை சிறுமப்படுத்துறான், அவமானப்படுத்துறான், ஒடுக்குறான், நசுக்கிறான், அழிக்க பார்க்கிறான். ஆனா அவருடைய நாமத்து நிமித்தம் அப்ப கூட நான் பரிசுத்தமா வாழ்கிறேன். ஹல்லேலூயா. அதான் நீ கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். ஹல்லேலூயா. என்னை தொட்டா நீ கெட்டன்றது இல்லை, என்னை அவமானப்படுத்திட்ட நான் உன்னை அவமானப்படுத்துறன்றது இல்லை. ஹல்லேலூயா. நாம புத்தி எப்படி, என்னை தொட்டா நீ கெட்ட. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, கண்ணின் மணி போல உன்னை காக்கிறேன், உன்னை தொட்ட அவன் கேட்டான். அவர் சொல்றாரு, பழி வாங்குதல் எனக்குரியது. அல்லேலூயா. அதான் சிறுமையில் அவருடைய வசனம் உன்னை ஆறுதல் படுத்திச்சுன்னா உன்னை அபரிதமான ஒரு ஆசீர்வாதத்துக்குள்ள உன்னை நடத்துவார். அல்லேலூயா. மாம்சம் தலை தூக்கும், தலை தூக்காதுன்னு இல்ல, தலை தூக்கும், நீ அடக்கு. அல்லேலூயா. அடக்கு. அல்லேலூயா. அதுதான் தேவனுடைய வார்த்தை நம்மை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. ஏராளமான போராட்டங்கள், 20 வருடங்கள் அவருடைய வாழ்க்கையில சஞ்சலம் நடந்ததா இருந்தா அவன் சொல்றான், என் நரமயிர துக்கத்தோடு பாதாளத்தில் இறங்க பண்ணுகிறேன்னு சொல்றான். பல தடவை சொல்றான் அவன். அவ்வளவு ஒரு சிறுமை. அதுதான் தேவன் நமக்கு அடைக்கலமும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். சங்கீதம் 47:1. அல்லேலூயா. அப்போ அவனுக்குள்ள அவன் சொல்றான் ஒரு இடத்துல, சங்கீதக்காரன் சொல்றான், படிச்சிருவோமே அந்த வசனத்தை படிச்சிருவோமே. சங்கீதம் 94:19. என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகையில். பாருங்க, நீங்க எல்லாரும் அனுபவிச்சிருப்பீங்க, ஒரு சூழ்நிலையில நம்மளை சிந்தனைகள், நம்ம சிந்தனையில எவ்வளவு ஓடுது இல்ல, என்ன ஆகுமோ, ஏதாகுமோ, எப்படி நடக்குமோ, எப்படி முடியுமோ, பயம், கவலை, தாறுமாறா ஓடுதா இல்லையா சிந்தனை? என்னங்க இல்லை எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கிறீங்க, நான் மட்டும்தான் எப்படி இருக்கிறேனான்னு எனக்கு தெரியலையே. அல்லேலூயா. விசாரங்கள் என்ன நடக்கும், ஏது நடக்கும், எப்படி நடக்கும், எப்போ நடக்கும், ஒன்றுமே புரியல. ஒன்றுமே புரியாதப்ப உம்முடைய ஆறுதல் என் ஆத்மாவை, அது வசனம் தான். அல்லேலூயா. அப்போ அப்படிப்பட்டதெல்லாம் அனுபவிக்கிறான். ஆனா சங்கீதக்காரன் சொல்லுகிறான் பாருங்க, சங்கீதக்காரன் சொல்லுகிறான், என்ன சொல்லுகிறான்? சங்கீதம் 37 இவ்வளவு நடக்குது, யாக்கோபுக்கு இவ்வளவு சிறுமை நடக்குது. இவ்வளவு சிறுமை நடக்கிற அந்த இடத்துல சங்கீதக்காரன் சொல்லுகிறான் பாருங்க, சங்கீதம் 37:31. அவனுடைய தேவன் அவருடைய வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறது. போதும். அவனுடைய நடைகள், அவன் தேவன் அருளிய வேதம் எங்க இருக்குதா? இருதயத்தில் இருக்கிறது. அவனுடைய நடைகள் பிசகுவதில்லை. பிசகுவதில்லைன்னா தாறுமாறா போறதில்லை. அல்லேலூயா. அவனுடைய வழி இன்னைக்கு ஒன்று நாளைக்கு ஒன்று இல்லை. இன்னைக்கு ஒரு பேச்சு நாளைக்கு ஒரு பேச்சு இல்லை. அல்லேலூயா. குடிகாரம் போச்சு, பொழுது விடிஞ்சா போச்சு, அப்படி இல்லை இது. அல்லேலூயா. அவனுடைய நடைகளில் ஒன்று உதாரணம் எப்படிலாம் கொடுக்க வேண்டியது இருக்குல்ல, அப்பதான் புரியுது. அப்போ என்னன்னா அவனுடைய நடைகளில் ஒன்றும் பிசகுவதில்லை. அவன் என்ன பண்ணான்? கர்த்தர் அவருடைய வழியில் நடக்கிறான்னு அர்த்தம். அல்லேலூயா. அவன் யாருடைய வழியில நடக்கிறான்? கர்த்தருடைய வழிகளில் நடக்கிறான். 32.
போதும். பாருங்க என்ன சொல்றாரு, துன்மார்க்கன் வந்து என்ன பண்றான், நசுக்க பார்க்கறான், அழிக்க பார்க்கறான், ஒடுக்க பார்க்கறான், சிறுமையில வைக்கிறான். ஆனா வேதம் என்ன சொல்லுது, கர்த்தரோ, அல்லேலூயா, கர்த்தரோ, கர்த்தரோ அவனை இவன் கையில் விடுவதில்லை. அல்லேலூயா, விட மாட்டாரு. அவன் கையில அடிமைப்பட்ட மாதிரி தான் இருக்கலாம், அவன் கைக்கு கீழே தான் இருக்கிறான். லாபான் வந்து லாபானுடைய கரத்துக்கு கீழே தான் இவன் யாக்கோபு இருக்கிறான். ஆனா அவன் நினைச்சிட்டு இருக்கிறான், லாபான் என் கை கீழே இருக்கிறான் அப்படின்னு. ஹல்லேலூயா. சரீர பிரகாரமா அப்படிதான் அவனுக்கு கீழே இருக்கிறான். ஆனா அவனுடைய இருதயம் நல்லா கவனிக்கணும், அவனுடைய இருதயம் கர்த்தரை நம்பி இருக்கிறது. அல்லேலூயா. ஆவி பெருசா சரீரம் பெருசா, ஆத்மா பெருசா சரீரம் பெருசா? ஆத்மா தான் பெருசு. ஆத்மா பெருசா, அந்த ஆத்மாவை கர்த்தரிடத்தில் ஒப்புவிக்கிறான். அல்லேலூயா. ஒரு இடத்துல சொல்றான் சங்கீதக்காரன், என் ஆத்மாவை கர்த்தரிடத்திலே தேவனிடத்திலே உயர்த்துகிறேன். அல்லேலூயா. என் ஆத்மாவை தேவனிடத்திலே உயர்த்துகிறேன். அவர் சொல்றாரு உன் கண்களை ஏறெடுத்து பாருங்கள். அல்லேலூயா. எங்க ஏறெடுத்து பார்க்கணும்? மேல பாரு. அல்லேலூயா. எழும்பி பிரகாசி, உன் கண்களை ஏறெடுத்து பாருங்கள், என் ஆத்துமாவை நான் தேவனிடத்துக்கு உயர்த்துகிறேன். அப்போ அவன் சரீர பிரகாரம் அடிமைப்பட்டிருந்தாலும், ஒரு விதத்துல அடக்கப்பட்டிருந்தாலும், சிறுமைப்பட்டிருந்தாலும், அவனுடைய ஆத்துமா என்ன பண்ணுது? அல்லேலூயா, அவர் கையில் இருக்குது. அல்லேலூயா. ஆகவே தான் சொல்றாரு, கர்த்தரோ அவனை இவன் கையில் விடுவதில்லை. அல்லேலூயா. கர்த்தர், நம்ம நினைக்கிறோம் பிசாசு என் வாழ்க்கையில் ஆட்டம் போட்டுட்டு இருக்கிறான், என் வாழ்க்கையில நிம்மதியே இல்லை, என் வாழ்க்கையில் ஒரு போராட்டம் இருக்குது, பலவிதமான பயங்கள் இருக்குது. ஆனா நான் சொல்றேன், அந்த கர்த்தரை இருதயத்தில் வைத்திருந்தீர்களானால் அவன் கையில் உங்களை விடுவதில்லை. அல்லேலூயா. அவன் கையில் உங்களை விடுவதில்லை. அவர் சொல்றாரு, நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழிகளை கைக்கொள். அடுத்த வசனம், அவருடைய வழிகளை கைக்கொள், அப்பொழுது நீ பூமியை சுதந்திரித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார். அல்லேலூயா. அவர் உயர்த்துவார். சங்கீதம் 34, அது 34:9 போட்டிருக்கு பாருங்க. என்ன போட்டிருக்குது? கர்த்தருடைய பரிசுத்தவான்களே அவருக்கு பயந்திருங்கள், அவருக்கு பயந்தவர்களுக்கு. அல்லேலூயா. கெட்ட குமாரன் குறைவுபட தொடங்கினான். யாக்கோபு சிறுமைப்பட்டு 10 முறை சம்பளத்தை வாங்கி அலுமினிய தட்டில் சாப்பிட்ட மாதிரி பலவிதமான துன்பங்களை அனுபவிச்சுட்டு இருக்கிறான். ஆனா வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய பரிசுத்தவான்களே அவருக்கு பயந்திருங்கள், அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. குறைவில்லை. அல்லேலூயா. குறைவு மாதிரி இருக்கும், குறைவு மாதிரி இருக்கும், குறைவு மாதிரி தான் இருக்கும். ஆனா வேதம் சொல்லுகிறது, அவருக்கு குறைந்தவர்களுக்கு, அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. அடுத்த வசனம் சொல்லுது, சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினி கிடக்கும் கர்த்தரை தேடுகிறவருக்கோ ஒரு நன்மை குறைபடாது. அல்லேலூயா. அப்போ கர்த்தருடைய வார்த்தை உத்தமமானது, அவருடைய வசனம் புடமிடப்பட்டது, தம்மை நம்புகிறவர்களுக்கு அவர் கேடகமாயிருக்கிறார். கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. குறைவில்லை. அவருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறவர்களுக்கு அவருக்கு குறைவே இல்லை. அல்லேலூயா. அப்போ கர்த்தர் வந்து என் வாழ்க்கையில நான் ஏன் குறைவுபடணும்? நான் ஏன் சிறுமையில் இருக்கணும்? பொல்லாதவ நல்லா இருக்கிறானே, ஆனால் தான் சொல்றாரு, பொல்லாதவர்களை குறித்து நீ எரிச்சல் அடையாதே. அல்லேலூயா. பொல்லாதவர்களை குறித்து நீ எரிச்சல் அடையாதே. சங்கீதம் அந்த 37 ரொம்ப அருமையான வார்த்தைகள், நிறைய வார்த்தைகள் வந்து சங்கீதக்காரன் எழுதியிருப்பாப்புல. அது நீங்க படிச்சு பாருங்க வீட்டில் போய். அப்போ அவரை நம்புகிறவர்களுக்கு பயம் இல்லை. அல்லேலூயா. சரி,
அப்போ ஆண்டவர் அவனுக்கு தரிசனமாகி, தேவன் அவனுக்கு தரிசனமாகி, உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய நான் அப்படின்னு சொல்லி அவனை சந்தித்து அவருக்கு அவனுக்கு ஒரு சில ஆலோசனைகள் அவர் கண்டிப்பாக கொடுத்திருப்பார். அல்லேலூயா, ஆலோசனை கொடுத்திருப்பாரு. வேதம் சொல்லுகிறது, முடிக்க போறேன். கொலோசியர் எழுதின நிருபம் 3:16 எடுங்க. கொலோசியர் எழுதின நிருபம் 3:16 எப்படி ஆரம்பிக்குது பாருங்க. அந்த வசனம் எப்படி ஆரம்பிக்குது பாருங்க. கிறிஸ்துவின் வசனம் 3:16. கொலோசியர் எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 16வது வசனம். கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே போதும். பாருங்க, நான் என்ன ஏற்கனவே நம்ம படிச்சோம்ல, உங்கள் இருதயங்களில் என்ன பண்ணணும், அந்த வார்த்தைகள் இருக்க வேண்டும் என்று நம்ம படிச்சோம் இல்லையா? இப்ப என்ன சொல்றாரு, இந்த வசனம் எப்படி, என்ன வசனமா? கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாக குடியிருக்கணும். அதான சொல்லுது, ஏற்கனவே அதான சொன்ன உங்களுக்கு. அப்போ இந்த வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாக வாசமாயிருப்பதாக அப்படின்னா அது எதனை, அது அப்படி அந்த வார்த்தைகள், தேவனுடைய வார்த்தைகள், குறைவற்ற அந்த வார்த்தைகள், ஆத்மாவை உயிர்ப்பிக்கிற வார்த்தைகள் உங்களுக்குள்ளே ஆத்மாவிலே வாசமா இருந்தால் என்ன போட்டிருக்கு, உங்களை கட்டி எழுப்புகிறது. அல்லேலூயா, கட்டி எழுப்புகிறது. கட்டி எழுப்புதுன்னா அசைக்க முடியாதபடி எதுவும், இந்த உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளும் எதுவும் உங்களை அசைக்க முடியாதபடி உங்களை கட்டி எழுப்புது. ஒரு பில்டிங் வளருது பார்த்தீங்களா, முதல்ல ஃபவுண்டேஷன் போடுறாங்க, அப்புறம் தரையோட ஒரு பீம் போடுறாங்க, அதுக்கப்புறம் செவுரு வைக்கிறாங்க, அதுக்கப்புறம் ஒரு பீம் போடுறாங்க. அது போல இந்த கிறிஸ்துவின் வசனம், தேவனுடைய வசனம் நம்மை அப்படியே ஒரு பரிசுத்தமாக ஒரு கட்டி எழுப்புகிறது. அசைக்க முடியாதபடி, உடைக்க முடியாதபடி, நொறுக்க முடியாதபடி, சிறுமைப்படுத்த முடியாதபடி கிறிஸ்துவுடைய வார்த்தை உங்களை என்ன பண்ணுது, அப்படி கட்டி எழுப்புகிறது. அது மறுரூபமாக்குது. மறுரூபமாக்குதுன்னா புத்தியில் அந்தகாரம் இல்லை, புத்தி தெளிந்த புத்தியோடு இருக்கிறீங்க, பயந்து வாழ்றீங்க, கர்த்தருக்கு பயந்து வாழ்றீங்க. தெளிந்த புத்தினா அங்க போத்தர் பார்த்துட்டு இருக்கிறாரு, சிங்காசனத்தில் ஒருவர் பார்த்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அதுதான் தெளிந்த புத்தி. அல்லேலூயா, புத்தி தெளிந்த புத்தி, வெளிச்சம், புத்தியில ஒரு வெளிச்சம், அந்தகாரம் இல்ல. அதுதான் உங்களை மறுரூபமாக்குகிறது. மறுரூபமாக்குறதுன்னு அதுதான் கர்த்தர் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அல்லேலூயா, நான் இந்த பாவத்தை பண்ண முடியாது, இந்த தப்பை பண்ண முடியாது. அல்லேலூயா, நான் அவர் வழியில நடக்கிறவன், அவருடைய பிள்ளை, வானத்தை உண்டாக்கிறவருடைய பிள்ளை, அவருடைய சாயல், அவருடைய ரூபம், கனத்தினாலும் மகிமையினாலும் முடிசூட்டப்பட்டவன். கீழ்த்தரமா, அசிங்கமா, அருவருக்கத்தக்க காரியங்களை என்னால செய்ய முடியாது. அல்லேலூயா, இதுதான் தெளிந்த புத்தி, இதுதான் மறுரூபமாக்குது. இப்படி வாழ ஆரம்பிக்கும் போது உன்னைக்கு அறியாமலே நீ உன்னை கட்டி எழுப்பி கொண்டிருக்கிறாய். அதான் கிறிஸ்துவனுடைய வசனம். அல்லேலூயா, அதான் கர்த்தருடைய வார்த்தை. குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமா இருக்குது. உன்னை மட்டும் இல்ல, உன் குடும்பத்தை, உன் பிள்ளைகளை அப்படியே கட்டி எழுப்பி அருமையான ஆசீர்வாதங்களால் இவனை வழி நடத்தி கொண்டிருக்கும். அல்லேலூயா, கிறிஸ்துவனுடைய வசனம் எப்படி போட்டிருக்காரு பாருங்க பவுல். கிறிஸ்துவின் வசனம், தேவனுடைய வசனம், கர்த்தருடைய வார்த்தை, ஆவியாயும் ஜீவனுமாய் இருக்கிற வார்த்தை உன்னை அப்படி கட்டி எழுப்போம். பயப்படாதீங்க. அல்லேலூயா, என்ன நடக்குமோ, ஏது நடக்குமோ, குறைவுபட இருந்தாலும் சரி, சஞ்சலம் இருந்தாலும் சரி, தவிப்பு இருந்தாலும் சரி, போராட்டங்கள் இருந்தாலும் சரி, நான் சொல்றேன், கிறிஸ்துவின் வசனம் உங்களை கட்டி எழுப்போம். அல்லேலூயா, அவருக்கு 1000 வழிகள் நம்முடைய வாழ்க்கையை உயர்த்துவதற்கு, மேன்மைப்படுத்துவதற்கு அவருக்கு 1000 வழிகள் இருக்குது. அல்லேலூயா, வழி இல்லாத இடத்துல வழி உண்டாக்குகிறவர். செங்கடலை பிளக்கிறது யாராவது தெரியுமா? எந்த மனித மூளைக்கு தெரிஞ்சிருக்குமா? எந்த மனுஷன் மூளைக்கு தெரிஞ்சிருக்குமா? ராஜாவுக்கு தெரியல, கடல் அவர்களை அடைத்து போட்டது. வர்றான் பின்னாடி, அவனுக்கு தெரியாது அங்க செங்கடலை பிளக்கிறவர் ஒருவர் இருக்கிறார். செங்கடலை பிளந்தது ஒண்ணு,
கடலை உலர்ந்த தரையாய் மாற்றினார். அல்லேலூயா. கிழவன், கிழவி, மொடம், நோய்பட்டவன் எவனும் அந்த பாதையில நடந்து போலாம். அல்லேலூயா. உன் பாதையில செவ்வைப்படுத்துகிறவர். கர்த்தருடைய வசனம் புடமிடப்பட்டது, தம்மை நம்புகிற கர்த்தருடைய வழி உத்தமமானது. கர்த்தருடைய வசனம் புடமிடப்பட்டது, தம்மை நம்புகிறவருக்கு அவர் கேடகமாயிருக்கிறார். கர்த்தருடைய வழி உத்தமமானது. அவருக்கு நீ வாழ ஆரம்பிச்சிட்டினா, அவர் செங்கடலை பிளந்து கடலை உலர்ந்த தலையாய் மாற்றினார்னா, சொதன்னு இல்லை. இங்கிருந்து அங்கே போக முடியல, காரு டயர்லாம் அழுக்காயிடுது, வீட்டில் போய் கழுவி உள்ள ஏற்ற வேண்டியது இருக்குது. ஆனால் வேதம் சொல்கிறது, உலர்ந்த தலையை கடலை உலர்ந்த தரையாய் மாற்றினார். அல்லேலூயா. அந்த வழியில் நீ பிசகாம நடக்கலாம். வீட்டில் கூட டைல்ஸ் போட்டு வழுக்குது. அவர் கடலை உலர்ந்த தரையாய் மாற்றி அதில் நடக்க பண்ணுகிறார். அல்லேலூயா. இந்த உலகத்தில் எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான வழி. அல்லேலூயா. அப்போ கர்த்தரை சிறுமையில் கூட சிறுமைப்பட்டிருக்கலாம். பரிசுத்தமாக வாழ்கிற வாழ்க்கையில் உன்னுடைய வாழ்க்கையில் குறைவுகள் இருக்கலாம், பற்றாக்குறைகள் இருக்கலாம், சஞ்சலங்கள் இருக்கலாம், போராட்டங்கள் இருக்கலாம். நான் ஆலயத்துக்கு போகிறேனே, கர்த்தரை ஆராதிக்கிறேனே, கர்த்தருடைய வார்த்தையை கேட்குறேனே, எனக்கு ஏன் இப்படி நடக்குதுன்னு கேட்கலாம். எல்லா பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட போராட்டங்கள் இருந்தது. ஆனால் கர்த்தர் அவருடைய வாழ்க்கையை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. அவர் கைவிட்டதே அவர் இல்லை. அப்போ அந்த மனிதன் சொல்லுகிறான், பண்பட்ட மனிதன் சொல்லுகிறான், ஒரு வார்த்தை சொல்லுகிறான், பண்படுகிறான். அவனை வாழ்க்கையில் பண்பட்டவனா மாறுறான். பித்தலாட்டக்காரன் சூழ்ச்சிக்காரனாக இருந்த அந்த யாக்கோபு தேவனை சந்தித்த பின்பு, தேவனை தரிசித்த பின்பு, புத்தி தெளிந்த பொழுது, புத்தியில் ஒரு வெளிச்சம் வந்ததுக்கு பிற்பாடு அத்தனைக்கு மத்தியில் அவன் ஆசீர்வதிக்கப்பட்டான், உயர்த்தினான். அது இன்னொரு வாரம் பேசுவேன், அடுத்த வாரம் பேசுவேன். அப்போது அப்படிப்பட்ட மனிதன், பண்படுத்தப்பட்ட மனிதன், அந்த ஆதியாகமம் 32-33 ஃபுல்லாக நீங்கள் படிங்க, மெதுவாக படிங்க. அவனுடைய பண்பட்ட வார்த்தைகள் அதை பார்க்கலாம். ஒரு மனிதனுடைய பண்பட்ட வார்த்தைகள்னா அவனுடைய வார்த்தை எப்படி வெளியில் வருது, 32 எப்படி பயந்தான், அவனுடைய பயம் எப்படி இருந்தது, 33 அவனுடைய பண்பட்ட வார்த்தைகள், தேவனை குறித்த வார்த்தைகள். எல்லா போராட்டங்களிலும் ஜெயித்து, சிறுமையிலிருந்து ஜெயித்து மேலே வந்து மறுபடி ஒரு பயத்தில் வந்து மறுபடி ஒரு பண்பட்ட மனிதனா அவன் எப்படி தன்னுடைய சகோதரனை, வஞ்சித்த சகோதரன் கிட்ட எப்படி பேசுறான்னு ஆதியாகமம் 32-33 படிங்க. நான் ஒரே ஒரு வசனம் வாசித்து முடிக்கிறேன். 33:11. ஆதியாகமம் 33:11. போதும். அல்லேலூயா. இதுதான் கிருபை. என்னது? இதுதான் கிருபை. என்ன வார்த்தை சொல்றான் பாருங்க. என்ன செய்திருக்கிறாரு? தேவன் எனக்கு அனுக்கிரகம் செய்திருக்கிறார். பெரிய வார்த்தை அது. அல்லேலூயா. கர்த்தர் என்ன சோதிக்கிறாரு சொல்லல, கர்த்தர் எனக்கு அனுக்கிரகம் செய்திருக்கிறார். அல்லேலூயா. அவனுக்கு தெரியுது இந்த லாபம், கொடூரமான லாபான்கிட்ட இருந்து கர்த்தர் என்ன பண்ணிருக்காரு, என்ன மீட்டெடுத்து என்ன ஆசீர்வதித்திருக்கிறார். அல்லேலூயா. தாழ்மையான வார்த்தைகள், பதப்படுத்தப்பட்ட அப்படிப்பட்ட ஒரு மனிதனுடைய, பண்பட்ட மனிதன் சொல்லலாம். அல்லேலூயா. ஒரு பண்பட்ட மனிதனுடைய வார்த்தைகள் எப்படி வருது? தேவன் எனக்கு அனுக்கிரகம் செய்திருக்கிறார், வேண்டியதெல்லாம் எனக்கு உண்டு. என்ன சொல்ற? எல்லாம் இருக்குது, எதுவும் குறைவில்லை. அல்லேலூயா. அதான் ஒரு பண்பட்ட மனிதனுடைய வார்த்தைகள். பரிசுத்தமா வாழ்ந்து, நீதியா வாழ்ந்து, கர்த்தரை தரிசித்ததுக்கு அப்புறம் அவருக்கு பயந்து வாழும் பொழுது அந்த வேதம் குறைவற்றதாய் இந்த வாழ்க்கைக்கும் இல்லை, நித்திய வாழ்க்கைக்கும் அது கொடுக்கிறது. ஹல்லேலூயா. அந்த பரிசுத்தம், நீதி உள்ள வாழ்க்கை, கர்த்தருக்கு பயப்படுகிற வாழ்க்கை இங்கைக்கு மாத்திரம் இல்லை, நித்தியத்துக்கு அது கொடுக்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ நம்ம இந்த வேதத்திலிருந்து அநேக காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஹல்லேலூயா.
ஆனா அவர் சொல்றாரு கிறிஸ்துவின் வசனம். இன்னும் ஒன்று சொல்லலாம், அதை சொல்லி முடிக்கிறேன். எரேமியா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 15வது அதிகாரம். எரேமியா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 15வது அதிகாரம் 20வது வசனம். உன்னை இந்த ஜனத்துக்கு எதிரே அரணான அலங்கமாக்குவேன். அல்லேலூயா. அப்புறம் படிக்கிற பாருங்க, அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனால் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். அவர் உன்னை ரட்சிப்பதற்காகவும் உன்னை தப்புவிப்பதற்காகவும். அல்லேலூயா. அவர் அதான் வேலை அவருக்கு. நம்முடைய கர்த்தருக்கு என்ன வேலை? நம்ம கூட இருக்கிறது. அல்லேலூயா. அவர் தானே சொன்னாரு, நான் உன்னோடு கூட இருந்து. இங்க அதான் சொல்றாருல, நான் உன்னுடனே. அல்லேலூயா. எத்தனை பேர் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார்? ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லும்போது நீங்க கர்த்தரை மகிமைப்படுத்துகிறீர்கள். அல்லேலூயா. அவர் வெண்கல அரங்கமாக்குவார். அவர் வெண்கல பாதங்களை உடையவர். அல்லேலூயா. வெண்கல பாதங்களை உடையவர் உங்களை வெண்கல அரங்கமாக்குவார். ஒரு வசனம் இருக்குது, இதோ உன்னை என்னுடைய உள்ளங்கையில வரைந்திருக்கிறேன், உன்னுடைய மதில்கள் எல்லாம் என் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது. அல்லேலூயா. பிசாசு சொல்றான், ஆண்டவர்கிட்ட போய் பிசாசு சொல்றான், யோபுவே நீர் வேலையடைத்திருக்கிறீரே, என்னால தொட முடியல. அல்லேலூயா. சொல்றனா இல்லையா? அவனை நீர் வேலையடைத்திருக்கிறீர், உள்ள யாரும் போக முடியாது. அல்லேலூயா. வேலி அடைக்கப்பட்டவர் நீங்கள். அல்லேலூயா. உங்களுடைய மதில் எல்லாம் அவருடைய கண்களுக்கு முன்பாக இருக்கிறது. உங்களை வெண்கல அரங்கமாக்குகிற ஒரு தேவன். ஆனா 16வது வசனம் சொல்லுது, உம்முடைய வார்த்தைகள் கிடைத்தவனை அவைகளை நான் உட்கொண்டேன். உட்கொள்ளணும். அல்லேலூயா. பெப்சியை குடிக்கிற மாதிரி குடிக்கணும். அல்லேலூயா. ஒரு ஆப்பிள் ஜூஸை குடிக்கிற மாதிரி குடிக்கணும். நான் எங்கள் பாஸ்டர் வாயிலேருந்து வர்ற வார்த்தைகளை அப்படி கவனிப்பேன், அப்படி நேசிப்பேன். ஏன்? அவர் தேவ மனுஷன், தேவனுடைய ஆவியானவர்கள் அவர் பேசுகிறார். அல்லேலூயா. அதுதான் சபை. சபையில் ஏதோ ஒரு மனுஷன் குறைவுள்ள மனுஷன் தான் பேசுகிறோம், ஆனால் தேவனுடைய வார்த்தை எடுத்து பேசுகிறோம், தேவனுடைய வார்த்தை எடுத்து விசுவாசித்து பேசுகிறோம். ஆகவே தேவன் அதை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென்.